இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் எப்படி புறப்பட பண்ணினார்? இந்த ஏசாயா 52 நான் வாசித்த வசனத்தின் முந்தின வசனத்தை வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அடுத்த வாசிங்க. நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவது இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். இந்த 2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தின ஒரு சம்பவம் என்னன்னா, எகிப்திய தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் புறப்பட பண்ணின நாளை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். பல வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பல வருடங்கள் அவர்கள் சம்பாதித்த பணம் அவர்களால் நிறைவாக அனுபவிக்க முடியவில்லை. பல வருடங்கள் சாபம், எகிப்தியர்கள் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒருவேளை பல வருடங்கள் பிசாசுடைய பிடியில் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். பிசாசுடைய போராட்டங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனம், அது பாவமா இருக்கலாம், ஒரு சாபமா இருக்கலாம், கர்த்தரோடு நெருங்க விடாம ஏதோ ஒரு அக்கிரம சிந்தைகளாக இருக்கலாம். உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், புறப்படுங்கள், எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுங்கள், பாவ பழக்கத்தை விட்டு புறப்படுங்கள், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கானானை நோக்கி பிரயாணப்பட புறப்படுங்கள், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கும்படி புறப்படுங்கள். நீங்க ஏசாயா 52 முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கணும்னா அதை வாசிங்க பார்க்கலாம். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமே, பாவம், சாபம், அக்கிரமம் என்கிற தூசிகள் எல்லாம் உதறிவிட்டு எழும்புங்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டு பழக்கப்பட்டிருக்கிறோம். சில தூசி நம்ம மேல இருக்கிறதையும் அறியாமல் இருக்கிறோம். சில நாற்றங்கள் நம்மிடத்திலிருந்து வீசிக்கொண்டிருக்கிறதை உணராமல் இருக்கிறோம். இந்த பகல் வேளையில, காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து இந்த மாதத்தின் முதல் நாள்ல சொல்லுது, மகனே மகளே, அக்கிரமத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு எழும்பு, புறப்படு. இன்னைக்கு இருக்கிற சாபம் அல்ல உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற தரித்திரம் அல்ல நான் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பற்றாக்குறை அல்ல நான் உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறது. இவைகளை உதறிவிட்டு புறப்படு, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க புறப்படு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் படுகிற இந்த அடிமைத்தனம் அல்ல நான் வாக்களித்த தேசம், உங்களுக்காக நான் வாக்களித்தது கானான் தேசம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு காலையில இந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளோ, உபத்திரவங்களோ, அடிமைத்தனங்களோ, சிறை போன்ற அனுபவங்களோ, சாபமோ, பற்றாக்குறையோ, வியாதியோ அல்ல. கர்த்தர் உங்களுக்காக வாக்கு பண்ணினது, உங்களுக்காக வாக்கு பண்ணி இருக்கிற அந்த மகத்தான ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க இன்றே புறப்படுங்கள் என்று கர்த்தர் வாக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் எழும்பி ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நேர பார்த்து ஓட பிரயாசப்படுவீங்க? ஆமென். இல்ல இல்ல, நான் இங்கேயே இருந்துடுறேன் பிரதர், எகிப்திலேயே இருந்துடுறேன் பிரதர், இதுவே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியாது. புறப்பட பண்ண செய்த ஆண்டவர், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணின ஆண்டவர் அவர்களை தனியா விடல. நீங்க யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க ஆண்டவர் புறப்பட பண்ணிவிட்டு அவர்களை தனியாக விடவில்லை. நீங்க மோசேயுடைய ஜெபத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும், கிருபை கிடைத்ததானால் உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். இது மோசேயுடைய ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க எங்களுக்கு முன்னால போகலன்னா எங்களை இந்த விடத்தை விட்டு அனுப்பாதிரும். எங்களை புறப்பட சொல்றீங்க, இந்த அடிமைத்தனத்தை விட்டு
இந்த சாபத்தை விட்டு, இந்த எகிப்தியருடைய கையை விட்டு புறப்பட சொல்றீங்க. ஆனா நான் தனியா போக மாட்டேன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு முன்னால நீங்க போகணும். ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். மோசே, நீ சொன்னபடியே, நீ கேட்டபடியே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். நீங்க யாத்திராகம் 13வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை ஒரு வாசிங்க. 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு எப்படி சென்றாராம்? முன் சென்றார். இந்த மாத ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், முன்பே செல்லுவார். இஸ்ரவேலர்களை புறப்பட பண்ணினார். ஆமென். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி சொன்னபடி பொன்னோடும் பொருளோடும் அத்தனை வருஷம், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளோ வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில், பிரச்சனையில், தரித்திரத்தில் இருந்த நிலைக்கு ஏற்றவாறு கொள்ளையிட்டு, அதாவது பொன் பொருள் செல்வந்தர்களாக எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணின ஆண்டவர், நான் வாசித்த வசனத்தின்படி, இரவும் பகலும் ஒரு இமைப்பொழுது கூட மிஸ் ஆகாம, ஒரு நொடிப்பொழுது கூட மிஸ் ஆகாம, எப்பொழுதும் இரவும் பகலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார். அவர் தான் சொன்னார், உன்னை வெளியே வா, நான் உன்னை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுவேன் என்று. ஆமேன். பெலிஸ்தியருடைய தேசத்தின் வழியாக அவர்களை நடத்தாமல், வேதம் சொல்லுகிறது, அவர்களை வனாந்தரத்தின் வழியாய் நடத்தினார். செங்கடலை தாண்டி நடத்தினார், யோர்தானை தாண்டி நடத்தினார். வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டார். அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. பாதியில் மோசே கூட மரித்து போனார். ஆனா கர்த்தர் உயிரோடு இருக்கிறவராய் கர்த்தர் நடத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நம்மை புறப்பட பண்ணின தேவன், அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன், நமக்கு கிருபைகளை வரங்களை கொடுத்த தேவன், நம்மை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. புறப்பட பண்ணின தேவன் பாருங்க, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22வது வசனம், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் நம்மை விட்டு விலகாதவர். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் வெளியே போயிட்டு உள்ள வாரார், உள்ள போயிட்டு வெளியே வாரார். இல்லை, வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் என் ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின முன் சென்ற மகிமையின் மேகம், விலகாத மேகம் இன்றைக்கு என்ன வழி நடத்துகிறது. இந்த மாதத்தில் அதிகமாய் இந்த பிரசன்ஸை, இந்த நடத்துதலை நிச்சயமா நீங்கள் உணர்வீர்கள். ஆமீன் சொல்லுங்க. அவர்களுக்கு முன்பாக சென்றார். எங்க போனோம், எங்க நிக்கணும்? மேகஸ்தம்பம் நின்றுச்சுன்னா இவங்க நின்றுவாங்க, அக்கினி ஸ்தம்பம் நின்றுச்சுன்னா பாளையம் இறங்கிடுவாங்க. அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு முன்பாக கர்த்தர் போறாருன்னா அவரை ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது. ஆமே. ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு கைகூடி வரும்போது, ஒண்ணுமே இல்லாத போது கர்த்தரை சார்ந்து கொள்ளுறோம். சில காரியங்கள் நமக்கு கைகூடி வரும்போது உடனே நமக்கு என்ன வந்துடுது? செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடுது. அதனால நாமளாவே என்ன பண்ணிடுறோம்? சில காரியங்களை ஆண்டவருக்கு முன்னால போய் செஞ்சிடறோம். அப்படி கூடாது. கர்த்தர் வாக்கு கொடுக்குற, நான் உனக்கு முன்னால போவேன் அப்படின்னா, நான் உனக்கு முன்னால போயிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் உன்னை நிக்க சொல்லுவேன். அங்க என்ன பண்ணணும்? நீ நிக்கணும். இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்து கண்டினியூஸா கர்த்தர் நடத்தி கொண்டே போகவில்லை. நீங்க 14வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் 2வது வசனத்தில் நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபேனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம்
இறங்குவீர்களாக. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால போய் நீங்க பாளையம் இறங்கணும் அப்படின்னா என்னன்னா, நீங்க நில்லுங்க, அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். நம்ம ஆண்டவருக்கு நம்மளையும் பத்தி நல்லா தெரியும், நம்மை எதிர்க்கிற சத்ருவை பத்தியும் என்ன தெரியும் சொல்லுங்க, நல்லா தெரியும். சில நேரத்தில் நம்ம சத்ரு நமக்கு விரோதமாக போராடி அவன் யுத்தம் பண்ணும்போது நம்ம கண்டுகொள்ளுவோம், இவ்வளவு எனக்காக போராடுறானே, என் வாழ்க்கைக்கு விரோதமா செயல்படுறானே நினைப்போம். ஆனா அந்த போராட்டம் பிசாசுடைய சிந்தையில் இருக்கும் போதே கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நமக்கு விரோதமாய் ஒரு பிசாசு, ஒரு சத்ரு, ஒரு மனுஷன் சூழ்ச்சிய சிந்தையில செய்யும் போதே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாளையம் இறங்கு. என்ன நடக்கும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து இவர்கள் அலைந்து திரிகிறார்கள் என்று யார் நினைப்பா? பார்வோன் நினைப்பான். சில நேரத்தில் நம்ம எதிர்க்கிறவர்கள், நம்ம எதிர்க்கிற சத்துருக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம மார்க்கத்தை விட்டு போயிட்டாங்க, நம்ம பாரம்பரியத்தை விட்டு போயிட்டாங்க, சிலை வணக்கத்தை விட்டு போயிட்டாங்க, விக்கிரக ஆராதனை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாரு அந்த குடும்பம் அலைஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு பாரு அந்த குடும்பம் நடுத்தருவில் வந்துருச்சு, இன்னைக்கு பாரு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு நஷ்டத்துக்கு மனுஷனை தேடி ஓடுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மை பார்த்து நகைக்கலாம், நிந்திக்கலாம், ஏளனமாக நம்மை குறித்து அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனா உன்னை மாத்திரம் நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்மை பாரம்பரிய கட்டுகளிலிருந்து, பிசாசுடைய போராட்டங்களிலிருந்து, நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த இயேசு உண்மை உள்ளவர். நம்ம எதிர்க்கிற சத்துருக்கள், நம்ம ஏளனமாக எள்ளி நகையாடுகிற பிசாசுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். ஆமென். இது கர்த்தருக்கு தெரியும். அப்போ பிசாசுக்கு இது தெரியும் சொல்லிட்டு ஏன் ஆண்டவர் பாளையம் இறங்க வச்சார்? அப்படியே ஸ்பீடா கொண்டு போயிருந்திருக்கலாமே. நான் சொல்லுவேன், நமக்கு முன்னால செல்லுகிற கர்த்தர் சில நாளுக்கு நல்ல அழகா ஸ்பீடா நடத்திட்டே போவார். சில நேரத்தில் சில இடங்களில் நம்மளை